رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? மக்களில் நன்மை செய்வதற்கும் மற்றும் நல்லுறவு கொள்வதற்கும் மிக தகுதியானவர்கள் யார்? இதுக்கான ஆன்சர் தாய், பின்பு தந்தை. அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான துல்ஹஜ் 1 முதல் 10 நாட்கள் நம்மை கடந்து சென்று விட்டன. எப்படியாவது அதிக நன்மைகள் நமக்கு கிடைக்கணும், இந்த நாட்களின் முழு பாக்கியத்தையும் நாம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்மால் எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான அமல்களை செஞ்சிருப்போம். இந்த நாட்களில் நீங்கள் செய்த அமல்களுக்கான கூலியை நிச்சயம் அல்லாஹ்விடமிருந்து நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் நினைத்ததை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக தருபவன். ஆனால் நீங்கள் செய்யும் ஒரு தவறால் இவ்வளவு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அந்த நிலை உங்களுக்கு வந்துடக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் இந்த வீடியோ. துல்ஹஜ் மாதத்தில் செய்யப்படும் அமலுக்கு நிகர் வேறு எந்த நாட்களிலும் இல்லை. அரஃபா தினத்தில் கேட்கப்படும் துவாவிற்கு நிகர் வேறு எந்த நாளிலும் இல்லை. இந்த நாட்களில் நாம் கேட்கும் துவா ஏற்கப்படும். நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நம் அனைத்து காரியங்களும் லேசாகும் சொல்லிட்டு அதிகமாக அமல்களை செய்து அதற்கான பலனையும் உடனடியாக கிடைக்க பெறலாம். ஆனால் இந்த அமல்கள் அனைத்தும் துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாளோடு நின்றுவிடும். அதற்கு மேல் தொழுகைகளை சரிவர தொழாமல் விடுவது, துவாக்களை மன ஓர்மையுடன் கேட்காமல் இருப்பது, தௌபா செய்யாமல் இருப்பது, திக்கர் எடுக்காமல் இருப்பது என சோம்பல் காரணமாக அலட்சியமாக விட்டுவிடுகின்றனர். சிறு தவறுதானே என அலட்சியமாக விட்டு அதுவே பெரிய தவறுகளுக்கு காரணமாகிவிடும். தூக்கம் காரணமாக ஃபஜர் தொழுகை தொழாமல் விட்டால் ஃபஜ்ரே போச்சு, அப்புறம் லொஹர் தொழுதால் என்ன என அந்த வேளை தொழுகையையும் தொழ மாட்டாங்க. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு அப்புறம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த திக்கரை சொன்னால் மிக சிறப்பு. ஆனால் ஷைத்தான் அதை சொல்ல விடாமல் தடுத்து விடுவான் என தெரிந்தும் திக்கர்கள் சொல்லாமல் விட்டு விடுவது, துவாக்கள் சரிவர கேட்காமல் விடுவது என பல தவறுகளை நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். ஆரம்பத்தில் சிறு தவறு செய்ய ஆரம்பித்து நாட்கள் போக போக சரியது தவறியது என நமக்கே தெரியாமல் போய்விடும். இதற்கு காரணம் ஷைத்தான். அமல்கள் செய்ய விடாமல் நம்மை தடுத்து விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரஃபா நாளில் அதிகமாக நரக கைதிகளை விடுதலை செய்வதை பார்த்த ஷைத்தான் தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு அழுவானாம். அந்த நாளில் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் மனிதர்கள் அந்த நாட்களின் சிறப்பை அறிந்து ஷைத்தானின் மனக்குழப்பத்திற்கு ஆளாகாமல் அமல்களை அதிகமாக செய்ய ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் அந்த ஆர்வம் ஹஜ் பெருநாள் முடிந்தவுடன் போய்விடும். இந்த சந்தர்ப்பத்தை ஷைத்தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு 10 நாட்களில் மனிதர்கள் செய்த அமல்களை எல்லாம் ஒரே நாளில் எப்படி அழித்து விடலாம் என திட்டம் போட்டு மனிதனை வழிகெடுப்பான். அதனால் அவனை அமல்கள் செய்ய விடாமல் தடுத்து பாவமான செயல்களில் ஈடுபட வைப்பான். உங்களுக்கு கிடைக்கும், இது சரிதான். ஆனால் தினமும் ஒவ்வொரு வேளை தொழுது நாம் துவா கேட்டாலும் கபூலாகும். ஒவ்வொரு வாரம் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நோன்பு நோற்று நாம் துவா கேட்டாலும் கபூலாகும். தினமும் நாம் குர்ஆன் எடுத்து ஓதும் போதும் ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை நமக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட சில துவாக்கள் ஓதி நம் தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டாலும் கபூலாகும். ஒவ்வொரு வார ஜும்ஆ அன்று துவாக்கள் கபூலாகக்கூடிய குறிப்பிட்ட அந்த 2 நேரங்களில் கேட்கும் துவாக்களையும் அல்லாஹ் உடனே நிறைவேற்றி தருவான். நாம் தினமும் சொல்லும் ஒவ்வொரு அஸ்தக்ஃபிருல்லா என்ற இந்த வார்த்தைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மன்னிப்பு வழங்காமல் இருப்பதில்லை. இவற்றை நம் மனதில் பதிய வைக்க வேண்டும்.
உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்த அருட்கொடைக்கு நிச்சயம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் முஸ்லிமாக பிறந்ததே நிச்சயம் ஒரு பெரிய அருட்கொடை தான். அதற்காக தினமும் நம்மை படைத்த ரப்பிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். தினமும் 5 வேளை தவறாமல் தொழுது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் திக்ர்கள் எடுத்து துவா கேட்டு தினமும் குர்ஆன் ஓதி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தௌபா செய்வது, திக்ர்கள் எடுப்பது என தினமும் உங்கள் வாழ்க்கையை இப்படி மாற்றி பாருங்க. அப்புறம் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை. உங்கள் கடன் நீங்கும், தேவைகள் நிறைவேறும். யமன் நாட்டு காபா என்று அழைக்கப்பட்ட துல் கலசா ஆலயத்தை உடைத்தவர் யார்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.